ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சென்னை கொடுங்கையூரில் அமைந்துள்ள ஒரு கோவிலை அகற்றக்கோரி சென்னை மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடுங்கையூரில் இருக்கும் 34வது வார்டில் கட்டப்பட்ட ஒரு கோவிலானது சாலையை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளதாகவும் அதை 7 நாட்களில் அகற்ற வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் சென்னை மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸ் உயர்நீதிமன்றம் முன்னர் வழங்கிய தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது. கோவில் கட்டுமானத்தில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறதா என்று ஆராய ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை அதன் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் எங்கள் தரப்பு கருத்தை முன்வைக்க சென்னை மாநகராட்சி உரிய கால அவகாசத்தை தரவில்லை என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. சென்னை மாநகராட்சி தரப்பில் எப்போதும் போலவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸ் போல இல்லை என்றும் உத்தரவு போல இருப்பதாகவும் கண்டிப்புடன் தெரிவித்தனர். மேலும் மனுதாரர் தரப்பு பதிலளிக்க உரிய அவகாசத்தை மாநகராட்சி வழங்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். இது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் பிரிவு 128க்கு முரணாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் ஆக்கிரமிப்பு தொடர்பான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவும் மனுதாரர் தரப்பு கருத்தை கூற அவகாசம் வழங்கவும் மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.